அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற்பெருமான் இந்த உலகிற்கு வகுத்தளித்த சுத்த சன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் வாயிலாகவும் சொற்பொழிவுகள் வாயிலாகவும் இலகுவாக மக்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் எடுத்துச் சொல்லியவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் தயா விளக்கமாலை என்ற ஒரு பதிகத்திற்கு ஒவ்வொரு பாடலுக்கும் சொற்பொழிவாற்றியுள்ளார்கள். அந்த வகையிலே இன்று தயா வாழ்வு 85வது பாடலுக்கு அவர்கள் சொற்பொழிவாற்றிய நாள் 26/12/1982. இன்று 85வது பாடலுக்கு பொருள் காண்போம். சென்ற வார பாடல் தாரே என முடிவடைந்து இப்பாடல் தாரகைத்தாரை என தொடங்கப்பட்டுள்ளது. பாடலின் 85 தாரகைத்தாரை கொண்ட தன்மதியும் தமனிய கனலியுமாகி பாருகை திடவே பணித்தனுள் பதிந்து பாலுற விளங்குமிப்பண்பை ஏரகத்திருந்து இறைவிசாரத்தோடிங்குளோர் யாவரும் வாழ்வு சேரகை தொட்டு திருமணங்கொளவெண் சிறுமொழி மாலையுங்கொள்ளே என்பது பாடல். இதில் தாரகை தாரை கொண்ட தன் மதியும் தமனிய கனலியுமாகி என்ற வரிகளால் தாரகை என்பது விண்மீன் அல்லது நட்சத்திரம் என்பதை அறிவோம். வான்வெளியில் குளிர்ச்சியை பொருந்திய சந்திரன் தாரகை கூட்டமாகிய தாரை மாலையை கொண்டு விளங்குகின்றது. தேகநிலையில் தாரகை கூட்டம் அல்லது தாராகணங்கள் பொறி புலன்களாகவும் குளிர்மதி நமது உடலாகவும் விளங்குகின்றது. தமனிய கனலி என்பது பொன்வண்ண சூரியனை குறிப்பதாகும். சூரியன் தேகநிலையில் உயிர் உணர்வாகவும் விளங்குகின்றது. ஒரு ஆன்மா அருட்பக்குவம் பெறும் பொருட்டு அதற்கு எண்ணற்ற தேகச் சூழல்கள் வழங்கப்படுகின்றன. ஒரு ஆன்மாவானது கடவுள் உண்மையை உணர்ந்து அடைந்து அனுபவிப்பதற்கு அதற்கு ஒரு பக்குவ மனித தேகச்சூழல் அவசியமாகிறது. வெறும் தேகம் மட்டுமோ அல்லது உடல் மட்டுமோ உயிர் மட்டுமோ ஆன்மா மட்டுமோ தனித்து விளங்கினால் கடவுள் உண்மையை அறிய முடிவதில்லை. தேக நிலையிலிருந்து கண்ட உண்மைகள் எல்லாம் முழு உண்மையை உணர்த்தவில்லை. மேலும் நிலையான இன்ப வடிவுடன் வாழச் செய்யவே இல்லை. இறைவன் அருள் ஒளி வண்ணமாக ஒவ்வொரு அணுக்கூறிலும் உள்நின்று ஒளிர்ந்து கொண்டுள்ளார். நாம் என்று சொல்லிக்கொள்ளும்போது எதை நாம் என்று எண்ணுகிறோம்? புற உடல் நாம் என்பதா? உயிர் உணர்வு நாம் என்பதா? அல்லது இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கும் ஆன்மாவை நாம் என்பதா? ஆன்ம நிலையில் நாமும் இறைவனும் பிரிவுபடாத தன்மையாக விளங்கி கொண்டுள்ளோம். ஆனால் அறியாமையின் காரணமாக தேகமே நாம் என சொல்லிக்கொண்டு வீண் போகிறோம். அருள் ஞான நிலை நின்று நோக்கும்போது ஆன்ம ஜோதி சூரியனாகவும் உடல்நிலை சந்திரன் அம்சமாகவும் சந்திர அம்ச தேகம் பொறிபுலன்கள் என்னும் தாரா கணங்களால் சூழப்பட்டு விளங்குகிறது. இவ்வாறு ஆன்ம ஜோதியின் அருளாற்றலால் விரிந்திலங்கும் உயிர் உணர்வோடு கூடிய உடல் கிடைத்துள்ள போதே சத்விசாரத்தால் கடவுள் உண்மையை உணர்ந்து ஓய்வு பெற வேண்டும். பாருகை திடவே பணித்தனுட்பதிந்து பாலுற விளங்கும் இப்பண்பை அருட்ஜோதியாகிய பால் நமது மெய்யறிவு உணர்விலே ஆதியிலிருந்தே விளங்கி கொண்டுள்ளது.
புற உலகின்கண் பெருஞ்சோதியாக அகண்ட ஆகாசம் முழுவதுமாக அணு அணுதோறும் விளங்கி கொண்டுள்ள இறைவனின் அருள் தன்மையே ஆன்மாவின் அகத்தேயும் விளங்கி கொண்டுள்ளது. சிற்ஜோதியாக சிற்றொளியாக விளங்கும் ஆன்மநிலை நின்றுதான் புறநிலை அனைத்தையும் உணர முடிகின்றது. நாம் நமது சின்னஞ்சிறு கண்களை கொண்டு ஒரு பகுதி பிரபஞ்சம் முழுவதையும் கூட காண முடிவதில்லை. ஒரு எல்லைக்குட்பட்ட வான்வெளியையும் அதில் தோன்றும் ஒரு சூரியன், ஒரு சந்திரன் இவற்றைத்தான் காண முடிகிறது. ஆனால் நம் பார்வைக்கு தென்படும் வான்வெளிக்கப்பால் பறந்து கிடப்பது எல்லையற்ற அகண்ட பெருவெளியாகும். நாம் வானில் காணும் எண்ணற்ற விண்மீன்கள் எல்லாம் ஒவ்வொரு சூரியனே. அச்சூரியனை சுற்றி வரும் கோள்களிலே நில உலகங்களும் உண்டு. அந்நில உலகங்களில் வாழுவோர் நம்மைப் போலவே ஒரு சூரியன், சந்திரன், விண்மீன்களை காண்பர். அத்தனை பகுதி பிரபஞ்சங்கள் எல்லாம் சேர்ந்ததே ஒரு மகா பிரபஞ்சமாகும். அத்தகைய மகா பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள வான்வெளியை கணக்கிட்டு சொல்ல முடியாததால் அதனை தகராகாசம் என்கிறோம். அத்தகராகாச வெளி நம்மில் தலையிடத்தை சிதாகாசமாக, ஞானாகாசமாக விளங்குகிறது. இதனை த என்ற எழுத்தால் குறிப்பர். த என்ற எழுத்தே க, ங, ச, ஞ, ட, ந, த என வரிசையில் 7வது எழுத்தாகவே அமைந்துள்ளது. மேலும் த என்பதை ச த என எழுதினாலும் 1000 என்ற எண்ணை குறிக்கும். நம் தலை நடுப்பகுதியில் விளங்கும் 1000 இதழ் தாமரை பீடத்தை குறிக்கும். அங்கு யகரமாகிய ஆன்மா அருட்ஜோதி ஞாயிறு ஆக என்றும் விளங்கி கொண்டுள்ளது. அவ்வருட்ஜோதியின் அருளாற்றலே அனகமாக விரிந்து புறப்பிரபஞ்ச ஐவண்ணச் செயல்களாக ஐஞ்சக்தி காரிய பாடுகளாக விளங்குகின்றது. இதனை குறிக்க உ என்ற எழுத்து அமைந்துள்ளது. உகரம் யு ப்ளஸ் உ என்றும் பிரிந்து யு அருட்ஜோதி வடிவையும் உ ஐஞ்சக்தி செயல் காரியப்பாடுகளையும் விளக்குவதாக உள்ளது. ஆகவே தயவு என்னும் ஒப்பற்ற சொல் கடவுள் உண்மையும் நமது உண்மையும் பிரிவற்று புறமெங்கும் விரிந்து செயல்படும் தன்மையையும் விளக்குவதாக உள்ளது. தயவு என்பதில் த என்ற எழுத்து 7வது எழுத்தாகவும் அது தகராகாச நிலையை புறத்தும் சிதாகாசம் என அகநிலையிலும் விளங்குவதை சுட்டுகின்றது. இதனை பரமானுகுண நவாதீதம் சிதாகாச பாஸ்கரம் பரமயோகம் பரமபோகம் என்னும் திருவடி புகழ்ச்சி பாடல் வரிகளால் அறியலாம். சைவத்தில் ஞானம் பெறும் நிலைகளை தச காரியங்கள் என கூறுவர். அவை 1 தத்துவ ரூபம், 2 தத்துவ தரிசனம், 3 தத்துவ சுத்தி, 4 ஆன்ம ரூபம், 5 ஆன்ம தரிசனம், 6 ஆன்ம சுத்தி, 7 சிவரூபம், 8 சிவ தரிசனம், 9 சிவயோகம், 10 சிவபோகம் என்பதாகும். இவற்றுள் 7வதாக அமைந்துள்ள சிவரூபம் 1000 இதழ் தாமரை பீடத்தில் விளங்கும் அருட்ஜோதியை குறிப்பதாகும். இது 6 ஆதாரம் கடந்த 7வது ஆதாரமாகிய நிராதாரத்தே விளங்குவதையும் குறிக்கும். நடராஜர் அப்படித்தான் நிராதாரத்தே இருந்து ஆடிக்கொண்டு இருப்பதாகச் சொல்லுவர். முன்னோர்கள் எல்லாம் இவ்வாறுள்ள கடவுள் உண்மையை ஏகதேசமாக அறிந்தனர். மேலும் அவர்கள் தாமும் கடவுளும் பிரிந்திருப்பதாக கருதியும் அவரை அடைவதே முடிந்த நிலை எனவும் எண்ணி உள்ளொடுங்கி வாழ்வற்று போயினர். ஆனால் இன்று சுத்த சன்மார்க்க நெறியினால் அகமிருந்து அனகமாக விரிந்து வாழ உள்ளோம். ஏரகத்திருந்து இறை விசாரத்தோடிங்குளோர் யாவரும் வாழ்வு சேரகை தொட்டு திருமணம் கொளவெண் சிறுமொழி மாலையும் கொள்ளே என்பதால் ஏர் அகம் என்பது சிறப்புமிக்க அக ஆன்ம நிலையிலிருந்து அருள் விசாரம் செய்து உண்மையை
உணருதல் வேண்டும். மேலும் ஏர் என்ற சொல் அழகு என்ற பொருளையும் உடையது. என்றும் ஒருபடித்தாய் மாற்றமில்லாததாய் நிலைத்து விளங்குவதாய் உள்ள ஒன்றே அழகு எனப்படும். பரம்பொருளாம் இறைவன் என்றும் மாறாத தன்மையோடும் அழகோடும் விளங்குகிறார் அகநிலையில். ஆகையால்தான் இறைவனுக்கு அழகர் என்றும் சுந்தரர் எனவும் முருகன் எனவும் பெயரிட்டனர். அழகு என்பதை எழில் என்றும் கூறுவர். ஆன்மாவின் அகத்தே விளங்குவது மண் எழில் ஆகும். புறத்தே தோன்றி நிலைத்து விளங்காது மறைந்தொழிவது பொங்கெழில் எனவும் கூறப்படும். இப்பிரபஞ்சத்தில் நாம் எத்தனையோ வகையான எழில் தோற்றங்கள் காண்கிறோம். இயற்கை காட்சிகள் எல்லாம் அழகுதான். ஆனால் அவ்வழகிற்கு எல்லாம் காரணமானது எதுவோ அதுவே உண்மையான மண் எழில் ஆகும். புறத்தே காணும் எழில் யாவும் மாற்றமும் மறைவும் உடையது. மனிதன் பிறந்தது முதல் பெரியவனாக வளரும் வரை எத்தனை மாற்றங்கள் அடைகின்றான். அவனடையும் மாற்றமெல்லாம் புறத்தில் நிகழ்வதே. புற உலகில் நாம் இன்பமென எண்ணுவதெல்லாம் உண்மையில் இன்பம் அல்ல. எனவே புற உலக இன்பங்களில் மூழ்கி விடாமலும் அவற்றை வெறுக்காமலும் தயவோடு அகநிலையில் ஒன்றி சத்விசாரம் செய்தால் உண்மைகள் உணர்த்தப்படும். இக்கருத்தினை திருவருட்பா பாடல். அன்னப்பார்ப்பால் அழகாம் நிலையூடே அம்பலஞ்செய்து நின்றாடும் அழகர் துன்னப்பார் தென்னுயிர் தோழியும் நானும் சூதாடுகின்ற அச்சூழலில் வந்தே உன்னை பார்த்துன்னுள்ளே என்னை பாராதே ஊரை பார்த்தோடி உழல்கின்ற பெண்ணே என்னை பார் என்கின்றார் என்னடியம்மா என்கை பிடிக்கின்றார் என்னடியம்மா. இப்பாடலில் தோழியாக சொல்லப்படுவது மனமே. மனமாக விளங்குவது உண்மையில் அருளே. அன்னப்பார்ப்பு என்றது அன்னப்பறவையின் குஞ்சு. இங்கு அன்னப்பார்ப்பு எனப்படுவது ஆன்ம அணுக்கள் நிலையே. ஆன்மாவையே அம்பலமாக கொண்டு ஆடுகின்ற அழகராம் தலைவர் தலைவியும் மனமாகிய தோழியும் சேர்ந்து பொய்யான அவச்சூழலில் இருக்கும்போது புற உலகை பார்த்து ஓடி உழலாது உன் அகமாகிய ஆன்மாவிலே என்னை கண்டு அருள் நிலை பெறுவாய் என்று சொல்லுகிறார். அவ்வருள் வாழ்வே உண்மையான இன்ப வாழ்வாகும். இன்று ஏகாதசியாகும். ஏகாதசி என்பதன் உண்மை என்ன? ஏகம் என்றால் 1, தசம் என்றால் 10. ஏகமான பரம்பொருளே ஆன்ம திரு அரங்கத்தை விளங்கி கொண்டுள்ளார். அவரை அருள் விசாரத்தால் சார்ந்து கொள்வது ஏகாதசியாகும். ஏகாதசியின் 5ஆம் நாள் திருவாதிரை திருநாள். இந்நாளில் சிதம்பர நடன சபேசரை அதாவது இறைவனை தரிசனம் செய்து ஒருவாய் களி உண்டு மகிழ்ந்திருப்பது அல்ல. ஒருவா களி என்பது ஒருவாது கழித்திருத்தல் என்பது பொருளாகும். நீக்கமில்லா பேரின்பத்தில் இருத்தலாம். முதலில் தயா ஒழுக்கத்துடன் சத்விசாரத்தால் மண் எழிலகமாகிய ஏரகத்தில் தங்கி இருப்பவனே சன்மார்க்கியாக முடியும். இவனே அனகமாக வாழ்வில் ஈடுபட்டு வாழும்போது உட்பெருகு அருள் அமுத ஜோதியால் அழிவில்லா வடிவோடு வாழ்கின்றவனாவான். இக்கருத்து கொண்டதே சாகாதவனே சன்மார்க்கி என்ற வள்ளல் வாக்கு வெளிப்பட்டுள்ளதாம். தயா நிலைதான் அகநிலை. அதில்தான் கடவுள் த ஆகவும் நாம் ய ஆகவும் இயற்கையில் பெரிவர உள்ளோம். இந்நிலையைத்தான் பிரிந்திருப்பதாக எண்ணி மயங்கி விசாரத்தில் ஈடுபடுகிறோம். முடிவில் அருள் உணர்வால் மயக்கம் தெளிந்து கடவுள் ஆன்மநிலை இரண்டுபடா ஒன்றே என்றும் சரியாக புரிந்து கொண்டு அவ்விடத்திலிருந்து உயிர்களுக்கு உதவி செய்து கொண்டு ஓடலாகின்றான் சுத்த சன்மார்க்கி. இந்நிலை அனுபவம் உருகின்றவனின் அகமிருந்து அருள் மனம் உயிர் உடம்பில் நிறைந்து
நிலை கொள்ளுகின்றதாம். இதனையே அகமுடையான் கைதொட்டு மனம் செய்து கொள்ளுவதாக கற்பனை செய்து கூறப்படுவதாம். நம் சுத்த சன்மார்க்க தலைவர் பெற்ற அருட்பெரு மனம் இப்படித்தான் அகநிலை நின்று அனகமாக தெய்வ வாழ்வு வாழ்ந்ததினால் கிடைக்கப்பெற்றதேயாகும். இதனால் இத்தயாவிசாரத்தின் சிறப்பு நன்கு தெளிவாகின்றது. தயவு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, தயவு.